காரை மறித்து வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் அதிரடி கைது. சமயபுரம் அருகே காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் தெருவை சேர்ந்த ஜெயராமன், வயது 50. இவர் நேற்று முன்தினம் இரவு தனது பொலிரோ காரில் திருச்சியில் இருந்து பெரம்பலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் கார் சமயபுரம் அடுத்துள்ள இருங்கலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே வந்தபோது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 3 பேர் காரை வழிமறித்து கத்தி முனையில் ஜெயராமன் மிரட்டி அவரிடம் இருந்த 3500 ரூபாய் பணம் மற்றும் விலையுயர்ந்த செல்போனை பறித்து தப்பினர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து ஜெயராமன் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து வழிப்பறி கும்பலை சமயபுரம் போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் வழிப்பறி தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி வருண்குமார் சமயபுரம் காவல் நிலையத்திற்கும் மற்றும் ரோந்து பணி போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து குற்றவாளிகளை பிடிக்குமாறு உத்தரவிட்டார். வழிப்பறி கும்பல் வந்த பைக்கின் பதிவு எண்ணை வைத்து அதில் உள்ள ஒருவர் மொபைல் போன் நம்பரை கண்டுபிடித்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்காணித்து பின்தொடர்ந்து சென்று சுற்றி வளைத்து பிடித்தனர். சமயபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருச்சி சிங்கிலியாண்டபுரம் பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியன், வயது 32, திருச்சி பாலக்கரை பகுதியை சேர்ந்த சந்தோஷ், வயது 22, திருச்சி செந்தண்ணீர்புரம் பகுதியை சேர்ந்த மாரிமுத்து, வயது 36 என தெரியவந்தது. மேலும் இவர்கள் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வருபவர்கள். இவர்கள் மீது பல காவல் நிலையத்தில் தேடப்பட்டு வரும் நபர்கள் என தெரியவந்தது. இதையடுத்து ஜெயராமன் அளித்த புகார் அடிப்படையில் அவர்கள் மூவரும் மீதும் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.